ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு போவா பாப்பா பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து பிறந்த முடி எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் இருக்கோம். பஸ் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறிட்டு அந்த கர்ட்டன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து கருத்து தெரியல. இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆனதுனால ரொம்ப அட்டகாசம் பண்ணிவிட்டு வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பா. தூங்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் தூங்கினோம். நாங்கள் நைட்டு வந்து கிளம்பி போனோம். காலையில் தான் அங்கே போய் சேருவோன்றதுனால சரி தூங்கிட்டே போகலாமேன்றனால ஸ்லீப்பர் பஸ் தான் எப்பவுமே புக் பண்ணுவோம் நைட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. அப்போ தான் வந்து பாப்பா நல்லா தூங்குவா, ஃப்ரீயாக வந்து அவளுக்கு இருக்கும் அப்படின்றதுனால. அதுவும் இல்லாமல் ட்ரெயின்லலாம் போகணுன்னா சேஃப் கிடையாது. இப்போ கண்ணு முழிச்சு நாங்கள் வந்து பார்த்துப்போம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து கண்ணு அசந்துட்டோன்னா பாப்பா வந்து வச்சுட்டு தனியாலாம் 2 பேர் தான் போகிறோம். அதனால் வந்து சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து புக் பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் பாப்பா கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. அதை சொன்ன மாதிரி 5 ஹவர்ஸ் தான் தூங்குனா. பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் நாங்கள். பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. சிரிக்கிறா வர. எனக்கு பாஸ்போர்ட் வரும். அங்கே போகக்கூடாது. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழையே இல்லை, அனல் காற்றா வீசிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா செம மழை வந்துச்சு. பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் வந்து முழிச்சுக்கிட்டா காலையில் ஆனதும். ஃபைனலாக நாங்கள் வந்து ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க. காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக பால் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்கத்து ஊரில் போயிட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஆளெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால வந்து முன்னாடி நாள் தான் வந்து சொல்ல முடிஞ்சுது. இதெல்லாம் பூசாரிக்கிட்டெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்களோட குலதெய்வ கோயில் இருக்க ஊருக்கு. வைக்கலையா?
இது பார்த்தீங்களா ஆத்தங்கரை எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து ஆற்றுல குளிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா பம்பு செட்டில் தான் குளிக்க வச்சார் எங்கள் வீட்டுக்காரர். இப்போ வந்து 100 நாள் வேலைக்காக எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த நேம் கொடுத்தவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து 100 நாள் வேலை செய்கிறவங்க. சரி இந்த டைம்லாச்சும் ஆற்றுல குளிக்கலான்னு பார்த்தா நாங்கள் போனதோ குளிர்காலம். அதாவது இப்போ வந்து மழை வந்து விட்டு விட்டு வருதா, குளிர்காலம்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து அடிக்கடி மழை வர்றதுனால எங்கள் உடம்புக்கு வந்து சளி பிடிச்சி போகுது, உடம்புக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் நானே. அழகாக இருந்துச்சு அந்த இடம்லாம். அதனால் வந்து அப்படியே நான் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருந்துச்சுங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஜூவில் இல்லைனா வந்து வேடந்தாங்கல் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்க்க முடியும். அதாவது ஒரு இடத்துல தான் வந்து மெயினான இடத்துல தான் பார்க்க முடியும், ரோட்லலாம் மேயாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக அந்த இடத்துலலாம் இருந்துச்சு. அது சவுண்டு போட்டுட்டு இருந்துச்சு, கத்திட்டு இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் நிறைய மயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் வந்து நான் மயில் இருக்கிறத வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். போதில்ல ஆறு அதுதான் நானும் சொன்னேன். கொஞ்சம் முன்னாடி போ. ஓகே ஓகே இரு. ஐயோ நம்ம வந்து அதே மாதிரி சவுண்டு கொடுக்க அது வந்து ரிப்ளே பண்ணுது. அதனால வந்து எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தோம். எங்கே இருக்கு தெரியுது இல்லை, சவுண்டு இந்த சைட்லேருந்து வருது. கத்தாது குழந்தை எது போகிறாங்க. அப்புறம் பாப்பா வந்து முழிச்சுக்க போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் போடுற சவுண்டில். இங்கே பார்த்தீங்களா காட்டுள்ள ஒரு கருப்புசாமி கோவில் இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் எடுத்தோம் இந்த வீடியோ. இந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இதெல்லாம் வந்து படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். காட்டுக்குள்ளே வந்து பெரிய சாமி சிலை வச்சு கருப்புசாமி ஐயனார் அந்த மாதிரிலாம் வச்சு நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நேரில் பார்க்குறதுனால நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய மயிலெலாம் இருந்துச்சு. வீடியோவில் வந்து கேப்சர் ஆகலை, நிறைய செடிலாம் இருந்ததுனால வீடியோவில் வந்து கேப்சர் ஆகலை. இப்போ போச்சு இல்லைங்க, அந்த பஸ்ஸில் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலேஜ் போயிட்டு வருவாங்களாம். எங்கள் ஹஸ்பண்டோட காலேஜ் பஸ் அது, அதனால் அது வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஊரில் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலேஜ் படித்தாங்க தங்கி. கோயிலுக்கு வந்துடுறாங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து நைட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து இது மாதிரி வயல் இருந்துச்சு. இப்போ தான் நாற்று வந்து நட்டுருக்காங்க, அதனால் அழகாக இருந்துச்சு சொல்லிவிட்டு அதை ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்துச்சி நல்லா ட்ராவல் பண்ண டயர்டில் நானும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டோம். அதனால தான் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. அதனால சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கள் பெரிய மாமா தான் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன். எங்கள் பெரியத்தை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க, ஆனியன் ரைத்தா அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறது கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு குடுமையில் வந்து பூ வச்சு வீடியோலாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு முடியோட. அதனால் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களோட அவுட்ஃபிட் பாருங்கள்,
இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு முடி இருக்கும்போது ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஊதுற மாதிரி காற்றுல நாங்கள் ஊதி முடி பறந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 4-5 டேக் ஆச்சு. அது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்தோடனே மொட்டை அடித்தா வந்து அழுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாட காமிச்சிட்டு இருந்தாங்க பாப்பா வச்சு. அப்புறம் வந்து இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து எங்கள் பெரியத்தை வந்து வெள்ளம்லாம் நசுக்கிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து. எடுத்தேன் போட்ட நசுக்கி நல்லா நைஸாக நசுக்கி அந்த பொட்டுக்குள்ள இன்னைக்கு மொட்டை போடுறது காலையில் வந்து மொட்டை போடுறதுன்னா அம்மா எனக்கு வேணாம்மா அம்மா யார் சும்மா கடுப்பில் தெரியாதான் இதை நவுத்தாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அழகாக வந்து கட்டி கும்பாபிஷேகம் வந்து இப்போ தான் வந்து நாங்கள் மொட்டை அடிக்கிறோன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எங்கள் பாப்பா வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான் இது. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் வந்து கட் பண்ணி நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாக்கு மொட்டை போட்ட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே. தேங்க்யூ, பாய்.